மார்க் என்ற சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டார், எழுந்திருங்கள் போவோம் என்றார். எழுந்திருங்கள் போவோம் என்றார். கடந்த வாரம் நான் இல்லை, அதற்கு முன்பு வாரம் பாடுகளையும் கொலை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து எழுந்து போகும்படியாக சீஷர்களுக்கு சொன்னபோது இந்த காரியமுக்கு நேரிடக்கூடாது என்று சொன்னார். இப்போது 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற போது மார்க்கில் பார்க்கிறோம். எதற்காக போகிறார்? மரிப்பதற்காக போகிறார். என்ன சொல்லி போகிறார்? மறுபடியும் வாசிப்போம். என்னை காட்டிக் கொடுக்கிறவர் இதோ வந்து விட்டார், எழுந்திருங்கள் போவோம் என்றார். எழுந்திருங்கள் போவோம் என்றார். அப்படியானால் அவளை கூட அழைத்துக் கொண்டு தான் போக விரும்புகிறார். எழுந்திருங்க, நான் போறேன் சொன்னார்களா? எழுந்திருங்கள் போவோம், அவங்களோட கூட இணைந்துதான் போக யோசிக்கிறார். இன்னொரு வசனம் வாசிக்க. மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவங்க கூட போறாங்க. மார்க் 6:1 வாசிங்க. அவர் அவரிடமிருந்து புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார், அவருடைய சீஷரும் அவருடைய கூட வந்தார். பாருங்க, எங்க போனாலும் யார் போவாங்க? சீஷர்லாம் போவாங்க. அதுதான் வழக்குனாங்க. எங்க போனாலும் அவருடைய யார் இருப்பார்கள்? சீஷர்கள் இருப்பார்கள். ஆனால் 14:42 பார்க்கும்போது மரணத்தை காட்டிக் கொடுக்க முடியாது யூதாஸ் வரப்போகிறான். இயேசுவை அவர் என்ன செய்ய போகிறார்கள்? கைது செய்ய போறாங்க, விழாவிட கொண்டு போக போறாங்க. யூதர்கள் யாவரும் ஆசாரி யாவரும் பண்ணுவாங்க, ஒரு விரோதமாக காரியங்களை பேசுவார்கள். இப்படி பேசப்பட்டு அவரை சிலுவையில் அறையும்படியான ஒரு உச்ச கட்டத்துக்குள்ளாக இருக்கின்ற போது அதுக்கு முன்னாடி அக்கறைக்கு போவோம் என்று சொல்லுவோம்னா பண்ணாங்க, நல்ல போராடுறாங்க வரணுங்க. அதுக்கப்புறம் 6:1 தான் பார்க்கிறோம், நம்ம ஊருக்கு போகலாம் வாங்க, நம்ம சொந்த ஊருக்கு. அப்போ வராங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா போவோம் வான்னு சொன்ன போது அவருடைய காரியங்களை பார்க்கிறோம், ஒரு தடுமாற்றமாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு சாதகமான காரியங்கள் தான் நாம் செய்ய யோசிக்கிறோம், நாம் செய்ய விரும்புகிறோம். எதையும் பாதகமான காரியங்களிலே ஈடுபாடு கொள்ளவோ அதில் இன்பம் இல்லாத பண்ண மாட்டோம், நம்ம யோசிப்பது கிடையாது. அதனால எல்லாமே நமக்கு ஸ்மூத்தாக இருக்கணும், நமக்கு ஏற்றதாக இருக்கணும். அப்போதான் என்ன பண்ணுறது? எல்லாவற்றையும் செயல்பட விரும்புகிறோம். ஏதாவது ஒரு பாதகமாக ஒரு வித்தியாச பாதகம் பண்ண மாட்டோம், அதை மீறி நம்ம செய்ய யோசிக்கிறோம். இவங்களுக்கு நல்ல காரியமெல்லாம் இருக்கும்போது அப்போ இயேசு கூடவே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? இயேசு கூடவே நல்லா என்ன பண்ணுறாங்க? போட் ரைடிங் போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க? படகுல போகிறாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க இயேசுவோடு கூட. அந்த கடலில் வந்து தேவனுடைய மகிமையை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வண்ணமாக வாசிக்க. அவர் அவரிடமிருந்து புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார், அவருடைய சீஷரும் அவருடைய கூட வந்தார்கள். இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் பார்க்கின்ற போது 14:42 சொல்லப்பட்ட வண்ணமாக எழுந்திருங்கள் போவோம் என்றார். போலாம் வாங்கின போது அவருக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இவ்வளவு தூரம் வந்தாங்கல்ல, இனி என்ன பண்ண நம்ம கூட வருவாங்கன்ற நம்பிக்கை இயேசுவுக்கு. அதே போல்தான் இன்றைக்கும் நம் மீது ஒரு நம்பிக்கையோடு தான் கர்த்தர் பார்க்கிறார். நம்மை நம்பிதான் மீட்டெடுத்தார். நம்மளமாக ஒரு காரியத்தை செய்யும்படியாக தான் நம்மை தேவன் அழைத்தார். நம்ம கிட்ட எந்த தகுதி இல்லாவிட்டாலும் கூட நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து அவருடைய ரத்தத்தினால் மீட்டெடுத்து அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன? நம் மீது ஒரு நம்பிக்கை. அந்த கடந்த வாரத்துக்கு முன்வாரத்தில் பார்க்கும்போது இயேசு பாடுபட கொலை செய்யப்படும்படியாக அங்கே சீஷரிடத்திலே பேச தொடங்கினார். பேதுரு செய்தான், அதை கடிந்து கொண்டான். இங்க பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் எண்டுக்கு போயிட்டாரு. யூதாஸ் என்ன செய்கிறான்? காட்டி கொடுக்கும்படியா இயேசுவை பார்க்க வருகிறான். இந்த இடத்துல வந்து இவங்களுடைய செயலை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், போவோம் வாருங்கள் என்று எழுந்து வாங்க போலாங்க, கூட வாங்க. இதுவரைக்கும் வந்து இல்லைங்களா? கடல்ல வந்தீங்க, ஊருக்கு வந்தீங்க, எங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்க வந்துகிட்டே இருந்தாங்க. சடனா இங்க பார்க்கும்போது 14ஆம் அதிகாரம் 50 வாசிக்க. அப்பொழுது எல்லாரும்
போனார்கள். அப்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவரை விட்டு ஓடிட்டாங்க. இது வரைக்கும் மதம் என்ன பண்ணாங்க? அந்த கரெக்டான அந்த ஸ்பாட்ல என்ன பண்ணாங்க? எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? நம்பினா. யாரை நம்பினா? அன்றைக்கு சீஷரை நம்பினார். இன்றைக்கு யாரை நம்புகிறார்? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். இந்த புயல் காத்துல கூட தூரமாக வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இங்க கூட வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா. ஆமா, தேவனை ஆராதிக்கணும். அதெல்லாம் ஒரு பெருசா ஒரு பொருட்டா யோசிக்கவே, அதெல்லாம் இங்க ரொம்ப நம்பிதான் என்ன பண்ணாருங்க? கூடவே பழகி, கூடவே படுத்து, கூடவே இருந்து அவர் என்ன பண்ணாருன்னா, இவங்க கூட வருவாங்க, உலகத்தின் முடிவு மட்டும் சகல நாட்களும் அவங்க கூட இருப்பேன் சொன்ன தேவனுக்கு நாமும் அவர்கிட்ட இருப்போம் தான் நினைச்சாரு. ஆனால் அங்க 50 என்ன சொல்லுகிறது? எல்லாரும் ஓடி போனாங்க. என்ன பண்ணாங்க? கூட இருந்த அத்தனை என்ன பண்ணாங்க? ஓடி போனார்கள். இன்னொரு வசனம் வாசிங்க, அதற்கு முன் வசனம் வாசிங்க. நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே 51 வாசிங்க please. இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியரிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேதபாரகரும் எல்லாரும் ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போட்டுக் கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை பாருங்க, துண்டா காணோம் துணியை காணோம் ஓட்டாங்க. என்ன பண்ணாங்க? அப்படிதான் அர்த்தம். என்னதுங்க? துண்டா காணோம், நம்ம என்ன பண்றாங்க? துண்டா காணோம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன பண்ணணுமோ அவரை விட்டு ஓடி போறோம். அனுகூலமான காரியம் இருக்கும்போது அவரை சார்ந்து வாழ்கிறோம். குழப்பமான சூழ்நிலை வரும்போது, கலக்கமான நிலைமை வரும்போது அவரை விட்டு டிஸ்டன்ஸ்ல போயிடும். என்ன பண்ணணுமோ இதுதான் நம்முடைய இன்றைக்கு இருக்கிற நிலைமைகள். நம் நிலைமையை நம்ம என்ன பண்றோம்? அவர்கிட்ட மென்ஷன் பண்ணணுங்க. அவர் நிலைமை, நம்ம நிலைமை என்னங்க? நம்மை தேவன் மீட்கும் போது நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன இருந்தது? எந்த லெவல்ல இருந்தோம்? உளையான சேத்துல இருந்தோம். அதுங்க இப்ப செந்தாமர மாதிரி மாறிட்டோம். எங்க இருந்த நம்ம பாவிலும் அன்னைக்கு இருந்த லெவலை யோசிச்சு பார்ப்போம். இன்றைக்கு லெவல் மாறிவிட்டா ஓடி போகலாமா? ஓடி போவது அழகா? அங்க இன்னொரு வருஷம் பண்ண துண்ட காணோம் சொல்லுங்க. அப்படிதானுங்க? அதை படிக்க மறுபடியுமா? ஒரு வாலிபன் தன்மேல் போட்டுக் கொண்டு அவர் பின்னே போனான். ஒரு பின்னாடியே போறாங்க. சரி, என்னதான் நடக்குது? கூட இருந்தவங்க என்ன பண்ண? ஓடி போயிட்டாங்க. ஒரு வாலிபன் மாத்திரம் பண்றா, இவர் என்னதான் பண்றான்னு பார்க்கும்போது ஓடி பின்னாடி போறான். பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவனை பிடித்தார். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு அவனை பிடிச்சு நான் பண்ண துப்பட்டி என்ன பண்ணான்? போட்டுட்டு என்ன பண்றாங்க? நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். துண்டையும் காணும். அதான் அதுங்க எங்க காணணும்? துணியம் காணும், துணியம் காணும். எங்க காணுங்க ஆளு? ஐயோ சரியான மழை. அதுங்க சரியான சொல்லுங்க. ஐயோ சரியான குளிருங்க. ஐயோ சரியான பனிங்க. அதுங்க சரியான என்ன சரியாக தான் இவ்வளவு செய்யறாரு. அவங்ககிட்ட போய் சரியான அர்த்தம் யோசிச்சு பாருங்க. நம்பிதானே நம்ம அழைச்சா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எழுந்து போ. அதுங்க போனதானே நிமிர்ந்திருக்க முடியும். போகாம எப்படி நிமிர்ந்திருக்க முடியும்? முடிக்கணும் இல்லையா? எதை முடிக்கணும்? ஓட்டத்தை. ஆனா ஓட்டத்தை முடிக்காம என்ன போட்டா? துண்டெல்லாம் தூக்கி போட்டு என்ன போட்டா? ஓடிட்டான். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி. அவருடைய முழு நம்பிக்கையை நம் மீது வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதை முடிவு மட்டும் நான் முடிக்காம நான் விலகி போவேன்னு சொன்னால் அவர் வேதனைப்படுகிறவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் அவரோட கூட ஈக்குவலா பேச முடியும். ஏதோ ஒரு குற்ற மனசாட்சி என்ன பண்ணுங்க? குத்திக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணிட்டு உங்ககிட்ட என்ன பண்ணான்னு குழஞ்சி பேசுறேன். இவ்வளவு பண்ணிட்டேன். இவங்க என்ன பண்றாங்க? இவ்வளவு கேவலப்படுத்திட்டு இப்ப என்ன பண்றேன்? பண்ண தெரியாம என்ன பண்றேன்? என்ன பண்றோம்? குழஞ்சின்னு எப்படி இருக்கும்? உங்களுக்கு நான் விரோதமா சபிச்சு பண்ணிட்டு என்ன பண்றேன்? நடக்கிறீங்களா? பாஸ்ட் இவ்வளவு பண்ணிட்டு குழையிறாரு பத்தி அவரு மனுஷனா இருக்கு. நினைக்க மாட்டேன். யோசிங்க. அவர் மனிதனாகத்தானே வந்தார். இந்த மனிதனாகி என்னை மீட்பதற்காக இயேசு யாரை வந்தார்? மனிதனாய் வந்தாரே. அவருக்கு பசி இருந்தது, உறக்கம் வந்தது, அடித்தால் வலியும் எடுக்கும். இத்தனைக்கும் யாருக்காய் வந்தார்?
எனக்காக உங்களுக்காய் வந்தார். வந்தவர் அநேக ஜனங்களை விட்டு விட்டு கடலோரமாய் இருக்கிறது என்னதுங்க கரையர்கள். யார் அவங்க? கடலோரம் போனவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்து? மீனவர் கரையர் என்ன பண்ணுவாங்க? ஆம். நம்மள யாருக்கு? நீங்களும் பசங்க பார்க்க, நான் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன யோசிக்கிற, என்ன நம்பி இந்த ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்கள? எது வரைக்கும் நான் ஓட போறேன்? மூச்சு இருக்கும் வரைக்கும் ஓடுவேன். புயல் எனக்கு ஒரு பொருட்டு. பெங்களூர்ல அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா புயல அந்த போனால் அவ்வளோ கடுமையான பனி, மரவழியெல்லாம் மழை பயங்கரமா அடிக்கணுதுங்க, வெள்ளம் தடுக்கணுதுங்க. சில நேரத்தில் வந்து வரும்போது காஞ்சிபுரத்தில் வந்து படுங்க மழை அடிக்கும், பஸ்ல தண்ணி ஊற்றும், இப்படியெல்லாம் பல பாடுகளோடு கூட போன நாட்கள் உண்டு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் நல்ல ஒரு மேன்மையான பாதைகள் இன்னைக்கு நல்லா போயிட்டு வரேன். அதுக்கு இந்த டிஸ்டன்ஸை போயிட்டு வரேன். அந்த நாட்களிலிருந்து இது வரைக்கும் ஓடாதபடிக்கு தேவன் கிருபை நடத்தி கொண்டு வருகிறார். அதுக்கு நம்ம ஆண்டவரை குறித்து யோசிப்போம் என்று சொன்னால்தான் நம் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும். ஒரு போவோம் பாருங்க, நல்லா பண்ண, நீ போப்பா, நீ முன்னால போ, நல்லா பண்ற, பின்னால அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, அவரை முன்னெடுத்து என்ன பண்றோம்? யூதாஸ் வந்து என்ன பண்ணுறதுங்க, ரொம்ப அன்பா என்ன பண்ணுறதுங்க, முத்தத்தினால் பண்ணிவிட்டார் வரை அன்பு. அதுக்கு அப்படியே ஒரு அன்பு கூறுவேன் பாடணும் இல்லைங்களா? சொல்லுங்க. அவன் பார்க்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா அவனுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே 41 வாசிக்க பார்க்கலாம். அவர் 3ஆம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேலை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அவர்கள் 41 தரம் 22-40 வாசிக்க. லூக்கா பாருங்க, லூக்கா வாங்க 22ஆம் அதிகாரம் பார்க்கலாம். 49 வாசிக்க. அவரை சூழ நின்றவர்கள் நடக்கப் போகிறதை கண்டு, ஆண்டவரை பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அதுக்கு முன்னாடி படிக்க யூதாஸ் சொல்றது இருக்குல்ல. போகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி முத்தம் செய்யாங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா முத்தம் செய்யற மாதிரி வரும். அது ஆண்டவர் ஆல்ரெடி தெரிகிறதுக்கு நம்முடைய கேரக்டர் வந்து போக போக அவருக்கு நல்லா புரியாது. நம்பிக்கையோட தான் நம்மளை அழைச்சாரு. எனக்குள்ள ஒரு சுயநலம் இருப்பதை என்ன பண்ணுது, நம்முடைய கிரியைகள் மூலமாக அவருக்கு நல்லா தெரிஞ்சிடும். அதுக்கு அப்புறம் நம்முடைய கிரியை கண்டு இயேசு கிறிஸ்து தேவன் ஆச்சரியப்பட்டார் பழைய ஏற்பாட்டிலே. அதுபோல் நம்ம வாழ்க்கையிலே அவருக்கு நல்லா முன்னாடி தெரிஞ்சு இவர் போக போக ஒரு பேக் ஸ்லைட போயிட்டு அவருடைய செயலை பார்க்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ்ல போறாரு. என்ன பண்ணாரு யூதாஸ்? என்ன பண்ணாரு? பணப்பை நம்பி தான் அவர்கிட்ட கொடுத்தாரு இல்லைங்களா? இதை கொடுத்தாரு. அவர் மேல ஒரு ட்ரஸ்ட் இருந்தது. என்ன பண்ணாரு? நம்பிக்கை. என்ன பண்ணாரு? அவர்கிட்ட தான் என்ன பண்ணாரு? நம்பிக்கை. யார் மீது? போக போக தேயிறார். என்ன பண்ணாரு? இந்த தேய் பெருமாள் என்ன பண்ணாரு? நம்ம என்ன பண்ணுங்க தேஞ்சிட்டு என்ன பண்ண போறோம்? இப்போ கிறிஸ்துமஸ் வந்ததுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஆகலான்னு என்னதுக்கு இப்போ என்ன பண்ண டோட்டலாக என்ன பண்ணவோ தேஞ்சி போய் தான் வந்து உட்காந்துக்கிறோம். இப்படிதாங்க இருக்கு. இன்னும் ஒரு மாசம் தானே ஓடி இல்லைங்களா? அவருக்கு நன்றாக தெரியும் யூதாசு செய்வான். முன்னாடி சொல்லிட்டார், நமக்குள்ளே ஒரு இருக்கிறான், அவன் என்ன பண்ண காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டார். அவன் வந்து எப்படி காட்டி கொடுக்கிறான்? முத்தத்தினால காட்டி கொடுக்கும்போது எவ்வளவு பார்த்தீங்களா? என்னதுங்க தூரந்து காட்டி கொடுத்தா கூட பரவாயில்ல, கிட்ட வந்து முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கலாம் எவ்வளவு மனசு வலிச்சிருக்கும். அதெல்லாம் அவன் சொல்லல. என்ன பண்ணுங்க இயேசு சொல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லதுங்க நான் செய்கிற எனக்கு விரோதமாய் ஒரு நபர் எழுதி விட்டால் அவனுக்கு அவ்வளவு செஞ்சிட்ட பிற்பாடு என் மனசு எப்படி இருக்கும்? உங்களை யாராவது நோகடித்து விட்டு அவன் வந்து உங்ககிட்ட பழகும் போது உங்க மனசு எப்படி இருக்கும்? இப்படிலாம் பேசிட்டு ஒன்றும் தெரியாம வந்து என்ன பண்ணுறது, அது இவ்வளவு பின்னாடி இருந்து இவ்வளவு காரியங்களை நோகடிச்சுட்டு என்ன பண்றாரு? இப்போ வந்து என்ன அப்படியே வாய் நிறைய பல் சிரிக்கிறாரு. அதை எழுதல. என்ன பண்ணலங்க அவரே சுமந்து கொண்டார். மெய்யாகவே நம் பாடுகளை அதெல்லாம் எழுதியிருந்தார். என்ன பண்ண முடியாதுங்க யோகா சொல்ல. இவை எல்லாம் எழுதியிருந்தால் புத்தகம் கொள்ளலாம். உலகம் கொள்ளாத அளவுக்கு அவருடைய மனதில் வந்து ஒவ்வொரு விதத்தையும் யோசிச்சிருப்பாருங்களா? அதெல்லாம் சொல்லல. என்ன பண்ணுங்க அவருக்கு ஒரு மனம் இருந்தது அல்லவா?
நமக்கு எப்படி ஒரு மனம் இருக்கிறது அது போல யாருக்கு மனம் இருந்தது? இயேசுவுக்கு மனம் இருந்தது. கண்ணீர் விட்டார் இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு. அப்படியெல்லாம் இருக்கிறபடினாலே அதனால அவர் சொல்றார், படிங்க ப்ளீஸ். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாக யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயோ மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். முத்தத்தினாலேயோ மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறார். உனக்கு ஏன்பா தூரந்து காட்டி கொடுத்து போயிருக்கலாமே, என்கிட்ட வந்து ஏதோ அன்பு கூறுற மாதிரி என்ன பண்ணி காட்டி கொடுத்துட்டீங்க. அதுதான் அந்த முத்தத்தினாலேயும் காட்டி கொடுத்தா என்று சொல்லும் போது மனதிலே ஒரு வழி இருந்திருக்கு அவருக்கு. நம்ம தான் விலகிக் கொள்ள வேண்டும். நமக்கு வந்து பேசும்போது விலகுது இல்லைங்களா, உங்க மனசு உங்க வழி தெரியுது, இன்னொருத்தருக்கு ஏதாவது ஒரு வழி வந்தால் நமக்கு விலகு தெரியுது இல்லைங்களா. சரிங்க, இவ்வளோ பேசிட்டு உங்ககிட்ட வராங்களே, ஏன் அவங்களை சேர்த்துக்கிறீங்க சொல்ற இல்லைங்களா. அதே போல் அவருக்குள்ள ஒரு மனம் இருக்கிறது, அதை யோசித்திருப்பார். அதனால அந்த வார்த்தை வருகிறது, முத்தத்தினால் அல்லவோ என்னை மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறார். இப்போ கூட ஒரு வேஷத்தோடு வரையா, எப்ப கூட காட்டி கொடுக்கும் போது கூட எப்படி வரடி, நம்ம கூட எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க, எப்படி இருக்கிறோம்? வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆசையை சேர்க்கிறான், யாரை அது வாரிக்கொள்வான் என்று ஒரு பாட்டு. தேவன் அங்க இருக்கிற ஒருத்தனா பண்ணா காட்டி கொடுத்துட்டான். சரி, மற்ற பேர் இருக்கிறாங்கல்ல, எல்லாரும் இருக்கிறாங்க, போவோம் வாருங்க சொல்லி பார்த்தா ஒருவர் என்ன பண்ணாங்க, எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஓடி விட்டாங்க. ஒரு வாலிபன் வரான், அந்த வாலிபன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய துணியை என்ன பண்ண தூக்கி போட்டு. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட அப்படியாகத்தான் ஒரு டிஸ்டன்ஸ்லயே இருக்கிறோம். என்ன பண்றாங்க, இன்னும் நெருங்கி வர முடியல. பல தடைகள், பல தடுமாற்றமான சூழ்நிலைகள் கடந்து வருகிறது. மேற்கொண்டு வருவதற்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். இயேசு அப்படி அல்ல, எல்லாவற்றையும் மேற்கொண்டு எனக்காய் உங்களுக்கு இறங்குகிறவர். அவரோட பழகும் போது நம்ம மனசு கொஞ்சம் புத்ததா செய்யும். அதுக்கு அவர்கிட்ட நீங்க, நான் ஏதாவது உங்ககிட்ட உங்க மேல ஒரு குறையோட உங்ககிட்ட நான் பழகி ஒரு கோபப்படுத்த பிற்பாடு நான் உங்ககிட்ட என்னதான் பேசணும்னு ஒரு குற்ற உணர்வு இருக்கும். இப்படி பேசிட்டு நான் அப்படி பேசுறேன், அதுபோல்தான் அங்கே அவருடைய காரியம் இருக்கிறது. அதனால் மறுபடியும் வாங்க 6ஆம் அதிகாரம் மார்க் 6:1 வாசிங்க. அவர் அவ்விடமிட்டு புறப்பட்டு தாம் வலது ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவருடைய பாருங்க, எல்லா நேரமும் கூட இருந்தீங்க, கடைசி நேரம் என்ன பண்றீங்க நீங்க? ஆனா அவர் மாத்திரம் உலகத்தின் முடிவு மட்டும் கடைசி நாளுக்கு கடைசி வரைக்கும் கூட என்ன பண்ணோம், அவர் இருக்கணும். நான் என்ன பண்ண மாட்டேன், கடைசி வரைக்கும் அவரோடு கூட எனக்கு சாதகமா இருந்தா அவர்கிட்ட இருப்பேன், எனக்கு பாதகமா இருந்தா அந்த சாதனை இல்லை. காரணம் என்ன, அவர் சிலர் அறையப்பட போறாங்க. எதுக்கு நான் அவங்கள போய் மாட்டிக்கணும்? கூடவே இருந்த பேதர் எங்க போயிட்டாரு? யூதாஸ் பண்ணிட்டாருங்க, மொத்தத்தினாலே காட்டி கொடுத்துட்டாரு, யாருமே காணாங்க. அந்த 14:50 வாசிங்க. அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அப்போது எல்லாரும் கூட இருந்த எல்லாரும் என்னதுங்க சுத்தி பார்த்தாங்க, யாருமே இல்லை. யாருமே என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உடனே வருவாராம். அவர்கிட்ட யாருமே கூட வந்து அவர் கூடுறாருன்னா ஜன கூட்டம் திரளா இருக்கும். அதுக்கு கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு திரளா இருக்கும் ஜனக்கூட்டம். ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரும்போது, ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன, யாருமே இல்லைங்க, யாருமே இல்லை, யாருமே மார்த்தடி சொல்ல முடியல. அவர்தான் மார்த்தடி சொல்ல முடியும், அவர்தான் சொல்ல முடியும். அவர்களிடம் நீதி இருக்கிறது. நான் அழுக்கான ஒரு கந்தை, நீதி என்னதுங்க, அழுக்கானது. என் நீதி என்ன கிடையாதுங்க, அவர் பார்வை என்ன கிடையாது, நீதி ஒண்ணும் உண்மை நீதி கிடையாது. யூதாஸ் எப்படி முத்தத்தினால் காட்டி கொடுத்தாரோ அதுபோல் அன்பு கூறுவது போல் நம்ம பண்றது பாவனை செய்கிறோம். அன்பு இன்னும் கூறல, அன்பு கூறல. எவ்வளவு ஒரு நம்பிக்கையோட போவோம் வாருங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 51 எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் 48 வாசிங்க. 40
43 வாசியம் ப்ளீஸ். உடனே அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாக யூதாஸ் வந்தார். அவரோட கூட பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்களும் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான். அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்க. அவன் தான் இவன் தான் பேசுறான். என்ன பேசுறாரு? நீங்க பைபிளை படிக்கும் போது அவன் வரல அவன் பேச படிக்காதீங்க. என்ன பண்ணாதீங்க. அந்த இடத்துல வரும்போது அவன் சொல்லலாம், நான் பண்ணக்கூடாது. பணப்பையே கொடுத்தாரு. என்ன சொல்லுகிறா? யோசிச்சு பாருங்க. மதிப்புக்குரியவரை, கனத்துக்குரியவரை நம் செயல் மூலமாக கனவிடப்படுத்துகிறோம். நம் ஐக்கியத்தின் மூலமாக கனவிடப்படுத்துகிறோம். ஆமா, அவன்தான். ரொம்ப வேதனையான ஒரு வார்த்தை அது. 3 வருஷம் நம்பி பணப்பையே கொடுத்து கடைசியா மொத்தத்தினால காட்டி கொடுத்தது மாத்திரமல்ல, ஒரு அந்த வார்த்தை படிக்கும்போது மனசு வலிச்சுது. மத்தவங்க எழுதுறாங்க பரவாயில்ல, மத்தவங்க சொல்றாங்க பரவாயில்ல, யூதாசே சொல்கிறாரே. அந்த நேசத்தின் அன்பை நாம் சுவைக்க ஆரம்பித்து விட்டால் மனசுல கூட அவரை யோசிக்க மாட்டோம். யாருக்காக வந்தார்? அமர்ந்து தேவன் ஆராதிக்கிறாங்க. எவ்வளவு மக்களுக்கு வெளியே இருக்கிறாங்க, தெரியலையே, இயேசு தெரியல. இயேசுவா கோபம் வருகிற ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம பேசுறது பிடிக்கல ஜனங்களுக்கு, நம்ம சத்தம் பிடிக்கல ஜனங்களுக்கு, நம்ம கத்துறது ஜனங்களுக்கு பிடிக்கல, அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்களுக்கு பிடிக்கல. ஆண்டவர் உண்மையானவர் சொன்னா யோசிச்சு பாருங்க, அவன் எப்படி அன்பு கூட ஒரு கல்லை வணங்குறாங்க. அந்த கல்லுக்காக என்னெல்லாம் காரியங்களை செய்கிறாங்க. ஒரு உருவத்தை மனுஷனால உருவாக்கின அந்த உருவத்துக்காக உயிரையே கொடுக்கிறாங்க. அதற்காக ஓடுறாங்க. எவ்வளவு தூரம் ஓடுகிறார்கள்? காடு மலை என்று பாராமல் ஓடுகிறார்கள். பனி குளிர் பாராமல் ஓடுகிறார்கள். ஜீவனுள்ளவர் நம்மை மீட்டெடுத்து 11 மாதம் கிருபையை பாதுகாத்து எவ்வளவு விபத்துகள் நடக்கிறது பார்த்தீங்களா? வெளியே ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போறாங்க, விபத்து ஆகி மரித்து போறாங்க. ஜனக்கூட்டத்தில் கடந்து போறாங்க, மிதிக்கப்பட்டு இறந்து போறாங்க. இந்த ஆண்டு எவ்வளவு பேர் மரித்திருப்பார்கள். நம்ம எவ்வளவு கிருபையை பாதுகாத்தார், இன்னும் பாதுகாக்க போகிறார். என் தஞ்சமே நீ, என் அடைக்கலம் நீ, என் கோட்டையும் நீ என்று அவருக்காக ஒரு ஒரு மேன்மை இழக்கணுங்க. அவர் மேன்மை இழந்து எனக்காக அடிமையோடு எடுத்து வந்தார் அல்லவா? கூட இருந்த நெருக்கமான அவர்களிலே ஒருவர் சொல்லுகிறார், நான் யாரை காண்பிக்கிறேனோ யாரை முத்தம் செய்வேன், அவர் அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று. அவனை பிடித்து பத்திரமா கொண்டு போங்க. அதுதான் இப்படியும் பேசுறாரு, பத்திரமா பேசுறாரு. எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா? 2 நதுங்க எப்படி பாருங்க. ஒரு நயம் நிறைந்த ஒரு மனமாக அந்த மனிதனுடைய மனம் இருக்கிறது. நமக்குள்ளாக தேவ சமூகத்திலும் சரி, உறவிலும் சரி, நயம் நிறைந்த மனம் இருக்கவே கூடாது. மேலோட்டமாய் உங்களை மதிப்பதும் உள்ளுக்குள்ளே உங்களை இகழ்வா யோசிப்பது அது ஒரு நயமான மனம் அல்ல. கணம் பண்ணுவதிலே முந்திக்கொள். பெரியவர்களை கூட இழிவா பேசுறாங்க, அதுக்கு இழிவா பேசுறாங்க. வலிக்குது அந்த காரியங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது. பின்னாடி மாத்திரங்கள் முன்னாடியே பேசுறாங்க கேவலமா. இது யூதாசுக்கும் அழகல்ல, தேவ ஜனங்களுக்கும் அது. ஒருவரையும் நமக்குள்ளாக ஒரு இழிவா யோசிக்கிற தன்மையை கொடுக்கப்படாது. வாங்க, இவ்வளவு கூட இருந்து நான் யாரை காட்டி கொடுக்கிறேனோ, படியுமா மறுபடியும் படி. அவரை காட்டி கொடுக்கிறவர் நான் எவரை முத்தம் செய்வேனோ அதுல முத்தம். அதுக்கப்புறம் அவன் யோசிச்சு பாருங்க, முத்தம் எதுக்கு முத்தம்? தூரம் காட்டி கொடுத்து போறதுல
வந்து முத்தம் கொடுக்கணுமா? முத்தம் என்பது அன்பை பிரதிபலிக்கிறது. குழந்தைகள பண்றாங்க, அன்பா முத்தம் கொடுக்குறது இல்லைங்களா? அதனால ஒரு அன்பை பிரதிபலிக்கிறது. முத்தம் என்பது அன்பை காண்பிக்கிறது, மகிழ்ச்சியை காண்பிக்கிறது. எவ்வளவு ஒரு எண்ணத்தோடு கூட. காரணம் என்ன? ஆண்டவர் சொன்ன வண்ணமாய் நமக்குள் யார் இருக்கிறார்? பிசாசு இருக்கிறான். நமக்குள்ளே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க, எனக்குள்ளே என்ன தன்மை இருக்கிறது, என்னை யார் ஆள்கிறது? எல்லாரும் இழிவா பேசிட்டு கடவுளை கொடுக்கிறாங்க. அது எல்லாரையும் பெரியவர்களெல்லாம் இழிவா கேவலமா பேசி மனநோக விசுவாசம் பேசி கூட இருக்கிறார். எப்படி பார்த்தீங்களா? எப்படி பாருங்க. யூதாசும் அப்படிதான் யோசிக்கிறார். என்ன பண்ண போறேன்? 30 வெள்ளி காசு என்ன பண்ண போறேன்? சந்தோஷமா என்ன பண்ண போறான்னு இருக்க போறேன். பெயர் பெருமையாக மாறப் போகிறது. ஏன்னா ஒரு பிரபலமான மனிதனை காட்டி கொடுத்து விட்டது அல்லவா? அப்ப யாருடைய பெயர் பெரியா இருக்கும்? பிரபலமா இருந்து என்ன? அடுத்த நாள் என்ன பண்ணாங்க? நாண்டு கொண்டு மரித்து போறானே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவன் எதிர்பார்ப்பது கடைசி வரைக்கும் கர்த்தரோடு உறவாட வேண்டும். துண்ட காணோம் இல்ல, கடைசி வரைக்கும் நித்தியத்துக்கு போற அழைப்பு இது. இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. எந்த உறவு உங்களுக்கு நிரந்தரம்? எந்த உறவையும் நிரந்தரமா யோசிக்காதீங்க. இயேசு ஒருவர் தான் நமக்கு நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம். நீரே எனக்கு அம்மை அப்பன் அன்பை விட நீரே எனக்கு நிரந்தரம். சகோதரி நல்லா பாட்டு பாடுறாங்க, தைரியமா பாடுறாங்க. அதுக்கு தைரியமா பாடுறேன், சந்தோஷமா இருக்கு. அவங்க கடலையை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா பாட்டு நாங்களும் யோசிப்பேன் என்ன பண்றான்னு. இந்த ராகம் வர தைரியமா பாடி என்ன பண்றாங்க. ஆமா, எதையும் நம்ம வைக்கலாம். இயேசுக்காக வைக்கப்படலாம். ஆண்டவருக்காக வாழ்வதற்கு எதையும் ஒரு பொருட்டா என்ன வருவாங்கன்னு பார்த்தா என்ன பண்றாங்க? யாருமே என்ன பண்றாங்க? எல்லாரும் ஓடிவிட்டாங்க. சுத்தி பார்க்கிறாரு, ஒருவரும் இல்லையே. எவ்வளவு பேருக்கு அற்புதம் செய்திருப்பார். குருடனுடைய கண்களை திறந்தார், எந்த குருடனும் வந்ததாக சொல்லப்படவில்லையே. முடவனை எழுப்பினாரே, எந்த முடவனும் வரவில்லையே. ஊமையர்கள் பேசினார்களே, எந்த ஊமையும் வரவில்லை. யாரும் வரலையே. எப்பேற்பட்ட உச்சத்துக்குள்ளாக அதுக்கு நடுத்தெருவில் நிற்கிறார். அப்படிதான் அதுக்கு யாரும் இல்லை. அதுக்கு நடுத்தெருவில் அம்மோன்னு விட்டுட்டு சொல்றீங்களா? நடுத்தெருவில் சொல்றோமா இல்லைங்களா? அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்களே. நான் இன்னைக்கு எப்படி இருக்கு? நான் அம்போன்னு விட்டுறேன். என்னை நம்பிதானே இந்த ஊழியம் கொடுத்திருக்கிறார். உங்களை நம்பிதானே ஒரு காரியம் கொடுத்திருக்கிறார். உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க தானே ஆராதிக்கணும், நீங்க தானே தேவனை ஸ்தோத்திரிக்கணும். அவருடைய துதியை சொல்லிக்கொண்டு தேவ ஊழியத்தில் யார் தான் தாங்கணும் சொல்லுங்க. நம்முடைய வீடுகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் எவ்வளவு ஒரு பொறுப்போடு இருக்கிறோம், எவ்வளவு கவனமா இருக்கிறோம், எவ்வளவு அதெல்லாம் ஒரு உயிர் இருக்கு பார்த்தீங்கன்னா. இந்த ஒரு காரியம் ஆண்டவர் காரியத்துக்குள்ளாக அந்த ஒரு ஆழமான ஒரு தாகம் வருகிறதா? தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாய் இருக்கிறது. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா பாட்டுதானா? பாட்டுதானா? நாம் பாட்டாகவே பாடிட்டு போயிட்டு இருந்தா என்ன வாழ்க்கை? ஒரு பாட்டு. என் வாழ்க்கை என்னங்க? ஒரு பாட்டு. ஒரு கதையை போல இந்த வருஷம் போகிறது. இன்னும் என்னங்க 26 25 எவ்வளவு இருக்கு? இன்னும் எவ்வளவு இருக்கு? இன்னும் ஒரு மாதம் இருக்கு இல்லைங்களா? 25 முடிய போகுது. மறுபடியும் 25 வருமா? என்ன வரப்போகுது? இந்த 25வது ஆண்டிலே நான் என்ன செய்தேன் தேவனுக்கு? அவர் செய்ததை நினைத்து பார்த்தால் என்ன செய்தேன்? யூதாசை போல யூதாஸ் காட்டி கொடுத்தார் அல்லவா? எல்லாரும் சூழ்ந்திருப்பாங்க, யாராவது ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க பார்த்தாங்க, யாருமே. நமக்காக இன்றைக்கும் கூட பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசுகிறார். வாக்குக்கான பெருமூச்சோடு. அதனால்தான் அவனை உயிராக அவர் பரிந்து பேசாவிட்டான். ஐயோ பாவம், கொஞ்சம் தாங்குங்க. அந்த ஹை பிபியில் அவர் படுத்துட வேண்டாம், தாங்குங்க. அந்த சுகர்ல நடக்காம படுத்துட வேண்டாம், தாங்குங்க 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 என்று சொல்லி
11 மாதம் பிதாவின் சமூகத்தில் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டிருந்தார். வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. இந்த ஆண்டை முடிப்பதற்கான கடைசி மாதத்தில் வந்து வரப்போகிறோம். யோசிங்க. யாருமே நம்பிதான் சொன்னார், நான் போறேங்க. பேதுருவே முன்னாடியே சொல்றாங்க, ஒருத்தர் காட்டி கொடுப்பார், ஒருத்தர் பாருங்க. சொன்ன பிற்பாடும் அவங்களால மாத்திக்க முடியல. பார்த்தீங்களா? நமக்கு எவ்வளவோ வார்த்தையை சொன்னாங்களாமா, இல்ல நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்களா? இல்ல காட்டி கொடுத்துறாங்கல்ல. நான் ஜீவனை கொடுத்தாலும் கொடுப்பேன், 3 முறை மறுதலிப்பேன்னு சொன்னாங்க. செஞ்சாரா இல்லைங்களா? நம்ம கூட சொல்றோம் நம்ம மாற்றம் செய்ய செஞ்சுட்டோம். அவரே சொல்றார், நீ நடப்ப இல்ல ஆண்டவரே, உமக்காக ஜீவனை கொடுப்பேன். எனக்கு எதுவும் ஒரு பொருட்டு, உமக்காக எதுவும் எனக்கு ஒரு பொருட்டாக ஏங்குகிறான் தேவன். இந்த ஆண்டு உன்னுடைய சமூகத்தில் உன்னை வந்து எப்படி யோசிச்ச? இந்த ஆண்டை இப்படி முடிக்கிறேன் யாரு? நியாயமா? நான் எதிர்பார்த்ததெல்லாம் உங்கள்கிட்ட கனி இருக்குமான்னு பார்த்தேன். இலை இருக்கு, இலைகளுக்குள்ள கனி இருக்குன்னு போய் பார்த்தா கனி இல்லையே. தோட்டக்கார சொல்றான், இல்லைங்க கொத்தி விடுங்க, அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம். நமக்கு எவ்வளவு டைம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? இன்னும் நெருங்கி வராமையே என்ன பண்ணணுமோ அந்த பழைய கடவுள் தொட்ட மாதிரி என்ன பண்றாங்க, தொட்டுட்டு போயிட்டாரு. என்ன பண்ணுங்க, அப்படி தொட்டு என்ன பண்றோம்? தொடுகிறவர் அல்ல, சுவைக்கிறவர். அதுக்கு சுவைக்கலாம். என்ன பண்ணலாம்? சுவைக்கலாம், சுவைக்கலாம். அதோட எழுந்து பார்க்குற அப்படியே மந்தாரமா இருக்கு, புயல் காத்து அடிக்குது. அந்தவரே நாங்கள் கொஞ்ச நேரம் ஆராதிக்கணும் ஐயா. ஒரு சின்ன சபை தான், உள்ள ஒழுகுது, தொடர்ச்சியா போனவங்க உள்ள உட்காந்து ஆராதிக்க போறாங்க. ஒரே அவ்வளவுதான். வந்து என்ன பண்ணணும்? ஆராதிக்கிறோம், அன்பரை குறித்து பாடினோம், உலாவுகிற தேவனை குறித்து உயர்த்தினோம், அவரை குறித்து பேசுகிறோமே. உலாவுகிறாரே, இந்த இடத்துல உலாவுகிறாரே தேவன். நம்பிக்கை யார் மீது? உங்கள் மீது, என் மீது நம்பிக்கை. கடைசி வரைக்கும் எனக்காக எழும்புவாங்க, கடைசி வரைக்கும் எனக்காக நிற்பாங்க. எந்த ஒரு நபரும், எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு காரியமும் என்னை விட அவனுக்கு ஒரு பொருட்டு ஓடினார்கள். வாசிக்க தொடர்ந்து. அவரை காட்டி கொடுக்கிறவர் நான் எவரை முத்தம் செய்வேனோ அவர்தான், அவரை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறித்து சொல்லியிருந்தார். அவர் வந்தவுடனே அவர் அண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தார். ரபி ரபி என்று சொல்லி எப்படி பார்த்தீங்களா? கூட இருந்து குடிப்பறைகள் சொன்னது எப்படி? இதெல்லாம் எப்படி அவரால் தாங்க முடிஞ்சது? இன்னும் நம்முடைய காரியங்களை தாங்கிட்டு தான் இருக்கிறார். என்ன யோசிக்கிற, என்ன தாங்குறாரு? அன்பு அப்படிதான் இருக்கு. என்ன யாரு, என்ன யார்கிட்ட நான் பார்க்க முடியும் இந்த அன்பை? யார்கிட்ட நீங்க பார்க்க முடியும் அன்பை? யார்கிட்டையும் பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் இவருக்கு ஈடா பார்க்க முடியாது. உள்ள போனா தெரியுது, ஆழத்துக்குள்ள போனா தெரியுது யார், என்ன யார் நீங்க, யார் நீங்க? இவ்வளவு செய்தும் கூட, ரபி என்று கூப்பிட்ட போதும் கூட, வாசிங்க, அவர் வந்தவுடனே அவர் அண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தார். அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது கூட நின்றவர்களில் ஒருவன் கத்தியை உருவி பிரதான ஆசிரியருடைய வேலைக்காரனை காதலை வெட்டினான். பாருங்க, இதெல்லாம் வெளித்தோட்டம். வெட்டினவர் யாருங்க? பேதுருன்னு சொல்றாங்க. யாருங்க வெட்டினவர்? யாருங்க? பேதுருவா இருக்கா? பேதுரு தான் நினைக்கிறாங்க. அவர் தான் ஸ்பீடு இல்லைங்களா? எவ்வளவு ஸ்பீடு இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தா ஆளை காணும். அதுக்கு எவ்வளவு ஸ்பீட்ல, ஸ்பீடா வேண்டாம், ஸ்லோவா வேண்டாம், பொறுமை இருந்தா போதும். அதுக்கு வேகமா ஓட வேண்டாம், ஆமா போல நிதானமா. அதுக்கு எனக்கென்று நினைக்கப்பட்ட ஓட்டத்தில் நம் வாழ்க்கையிலே அவர் இங்கே சொல்கிற ஒரு காரியம் என்ன படிக்கும் அது? அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது கூட நின்றவர்களில் ஒருவர் கத்தியை உருவி இயேசு அவர்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து, கல்லனை பிடிக்க புறப்படுவது போல நீங்கள் பட்டயத்தையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தினந்தோறும் கூட தான் இருக்கிறேன். நான்
யாரை பிடிக்கிற மாதிரி வந்தீங்க? கல்லனா அவர், நான் அல்லவா கல்லன். கல்லனா அவர், நான் தானே கல்லன். அந்த குற்றவாளி யார் தான்? நான் சொல்றது பயப்படுறீங்க நீங்க? என் குற்றங்கள் நீ மனதில் கொண்டா நின்று இருக்க முடியுமா? இந்த 11 மாசம் திரும்பி பாருங்க. அவன் நடந்து வந்த அந்த பாதையை திரும்பி பாருங்க. அவன் நம்மோடு கூட வந்ததை நினைத்து பாருங்க. தராசுல வச்சு பாருங்க. எக்காலம் கர்த்தரை ஸ்தோத்திரித்தோமா? அவர் துதி எப்போதும் என் வாயில் இருந்ததா? அவருக்காக நான் இறங்கினேனா? அவருக்காக ஓடினேனா? அவருக்காக தியாகங்களை செய்தேனா? இந்த 11 மாதம் கணக்கிட்டு பார்ப்போம். அவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார். கண்மணி போல நம்மை பாதுகாத்திருக்கிறாரே. யோசிக்கிறோமா? இயேசுவை யோசிக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில அவர் யோசிக்கிறார், நம்மை பார்க்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார். அவரை யோசிப்பதற்கு நமக்கு நேரம் கிடையாது. சாதகமா இருந்தால் யோசிக்கிறோம், பாதகமா இருந்தாலும் பண்ணுங்க எல்லாம் நமக்கு ஒரு எல்லாமே அதுக்கு அந்த ஒரு சாதகமா டைம் இருந்தால் நம்ம என்ன பண்றோம். அதுவல்லைங்க, அதுவல்ல. பாதகமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்த போதும் பிதாவினை ஜெபிக்கிறாரு. இல்ல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க சித்தமானா இல்லப்பா, அந்த பாவிக்காக நீ பாவியாக மாறு. இந்த பாவிக்காக அவர் யாராய் மாறினா? பாவியை மாறி. அன்பை நீங்க சுவைச்சாதான் ஜெயம் பெற முடியும். அன்புக்குள்ள வராத வரைக்கும் நம்மளால சேகரிப்பை பண்ண முடியாது, நம்மளை தியாகம் பண்ண முடியாது, நம்மை விட்டு கொடுக்க முடியாது. சூழ்நிலைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு கதையை போல போயிடும். அவர் அப்படியே எதிர்பார்க்கவில்லை. போவோம் வாருங்கள் என்று நம்பிக்கையோடு போனார். யாருமே கூட இல்லை. அவருடைய பிதாவின் சித்தம் அது. அவர் என்ன பண்ணாங்க? எல்லாம் எழுதப்பட்டது. எழுதப்பட்டாலும் கூட நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? இன்னானே பிறந்தான் என்று சொல்லப்படும். அதுக்கு என்னை குறித்து வசனங்கள் வசனிக்கப்படும். பவுலை குறித்து சொல்லப்படும். சிலுவையில் அறையுண்டே இனி நாடல்ல என்று சொல்லப்படும். ஆபிரகாம் குறித்து சொல்லப்படும். ஆமா, விசுவாசிகளுக்கு தான் போகிற இடம் என்று அறியாதபடி புறப்பட்டு போனான். விசுவாசத்தில் வல்லவனான் என்று சொல்லப்படும். அது போல நம்மை குறித்து சொல்லப்பட வேண்டுமா? யூதாசை போல காட்டிக் கொடுக்கிறவனாய் சொல்லப்பட வேண்டுமா? பேதுருவை போல மருதத்தினால் சொல்லப்பட வேண்டுமா? யோசிக்க. நம்மை குறித்து 100க்கு அதிபதி குறித்து சொல்லப்படுகிறது. இப்படி அநேகரை குறித்து சொல்லப்படுவது போல நம்மை குறித்து ஒரு சிறப்பான காரியம் தேவன் சொல்லும்படியாக மாற வேண்டும். வந்தாம் தேவ அழைப்பதினால் அவர் அப்படியே சொல்லிக் கொண்டு வருகிறார். வாங்க படிச்சீங்களா? நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது என்றார். வேத வாக்கியம் அவருக்கும் நிறைவேறணும், நமக்கும் நிறைவேறணும். ஆமென் சொல்லுங்க. வேத வாக்கியம் அவருக்கும், வேத வாக்கியம் யாருக்கும்? எனக்கு. வேத வாக்கியம் அவருக்கும், வேத வாக்கியம் யாருக்கு? இதில் இருக்கிற அத்தனையும் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? எனக்காக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை உருவாக்க தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வளர்வதற்காக தான் சொல்லப்படும். அவரை குறித்து எழுதியிருக்கிறது. அதுபோல அவரால் அழைக்கப்பட்ட என்னை குறித்தும் இந்த வேத புத்தகம் எழுதியிருக்கிறது. ஊருக்கான இந்த வேத புத்தகம் யாருக்கு? எனக்கு எழுதியிருக்கிறது. அவரை குறித்து எழுதியிருக்கிற தரம் முடிச்சாரு. என்னை குறித்து எழுதியிருக்கிறது நான் முடிக்கணுமா முடிக்கூடாதா? முடிக்கணும் இல்லைங்களா? அவர் முடிந்தது சொன்னால் நாமும் முடிக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார். எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:7 வாசிங்க. அதுக்கு முன்னாடி 1 தீமோத்தேயு 6:12 வாசிங்க. அதுக்கப்புறம் 2:4 வாசிங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிற போராடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை. விசுவாசத்துல வந்து போராட்டம் பாருங்க என்ன வரும் உங்களுக்கு? உங்கள் விசுவாசத்தை தடை செய்யும்படியான போராட்டம் எல்லாம் வரும் உங்களுக்கு. போராடு. போராடி ஜெயிக்கணுமா தோக்கணுமா? ஜெயிப்பதற்காக தான் ஒரு போராட்டம். எதையும் வந்து தோற்பதற்கல்ல. எதையும் என்ன பண்ணும்? ஜெயிக்கணும். அதனால் போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காக நீ அழைக்கப்பட்டாய். எதற்காக அழைக்கப்பட்டாய்?
நித்திய நிரந்தரமான ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்காக தான் இங்க இருக்கிற நம்மை அழைத்து இருக்கிறார் தேவன். இந்த ஊரோட கூட ஒண்டி போங்கலாம் அழைக்கலங்க. நித்திய இது நிரந்தரமற்ற ஒரு உலகம். இது அதுங்க நித்தியத்துக்காக யூதாசை தேவன் தெரிந்து கொண்டான். அவருக்கு தெரியல பணமும் அதுங்க உலகமும் தான் அவருக்கு ஐக்கியமா இருந்தவரே இல்லை, நித்திய ஆயத்துக்கென்று அழைத்தாரே அவரை தேவன் அவரை காட்டிக் கொடுக்கும்படியாக உருவாக்கினாலும் கூட அவரால் மாற முடியும். ஒரு மனுஷனுக்குள்ளாக தன்னை மாற்றிக் கொள்வதற்கான ஒரு சில காரியம் இருக்கு. நமக்குள்ள ஒரு உணர்வுகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். தவறு சரி தெரியுமா தெரியாது நமக்கு எல்லாருக்கும் என்னதுக்கு அது நம்ம கொடுத்த ஒரு விசேஷமான ஒரு அறிவு. அதுக்கு மிருகங்களுக்கு மனுஷங்களுக்கு ஒரு அறிவு அறிவுங்க நல்லது கெட்டது என்று அறிகிற அறிவு பகுத்தறிவு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஆதாம் ஏவாள் கிட்ட சொல்றாங்க புசிக்கு நான் சாகவே சாவாய் சொல்லிட்டாங்க. என்ன பண்ணாங்க, அறிந்து என்ன பண்ணாங்க. அப்போ நம் வாழ்க்கையில் கூட யூதாசுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது, கூடவே பழகலாம் இல்லைங்களா. அவர் உணர்ந்து இருக்கிறார், ஐயோ நம்ம இத்தனை வருஷம் பழகி இருக்கிறோம் காட்டி கொடுக்கலாமான்ற ஒரு கேள்வி ஒருக்குள்ள வந்ததுங்களா, வரல. நமக்குள்ள என்ன பண்ணாங்க, அனைவரும் என்ன பண்ண இதை செய்யக்கூடாது, இதை பேசக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆட்சியே எங்க இருக்கணும், நம்ம ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரணும். நமக்குள்ள ஒரு கேள்வி வந்ததான் பதில் வரும். இதுக்கு கேள்வி எனக்குள்ள வராம நான் மற்றவங்க கேள்வி கேட்டுதான் வரும். மற்றவங்களே கேள்வி கேட்டுதான் யாருக்குள்ள கேள்வி கேட்கணும், எனக்குள்ள ஒரு கேள்வி. அப்பதான் நான் பதில் வரும். நான் மற்றவங்களே கேள்வி கேட்டேன் வரல, எனக்குள்ள நான் வரல, நான் எப்படி இருக்கிறேன் கேள்வி. அப்பதான் நமக்கு பதில். அங்கே நான் பார்க்கணும். முடிச்சிங்களா? நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினமாய் இருக்கிறாய். இப்போ அப்போ வாங்க 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன். பாருங்க, போராடு என்று சொல்லி 1 தீமோத்தேயுவிலே பவுல் தீமோத்தேயு சொல்லுகிறார். இங்க என்ன சொல்லுகிறார், போராடினே. பவுல் போராடு என்று சொல்வது மாத்திரமல்ல, அவர் போராடினார். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நான் சொல்வது மாத்திரமல்ல, நான் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணுங்க, செய்யணும். கிரியில்லாத விசுவாசம் தேவராஜ்யம் பலத்தில் அல்ல பேச்சில் செய்யணும். அங்கே தீமோத்தேயுக்கு போராடுன்னு சொல்லுகிறார், இங்க போராடினார். போராடினார். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அதை நான் செய்யணும். நான் செய்யாம உங்களுக்கு சொன்னாது எனக்கும் பிரயோஜனம் அல்ல, உங்களுக்கும் பிரயோஜனம் அல்ல. 4 தீமோத்தேயுக்கு அங்கே 6ஆம் அதிகாரம் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். படிங்க இப்போ மறுபடியும் 6 படிச்சுட்டு மறுபடியும் 4 வாங்க பேசு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காக தான் நீ அழைக்கப்பட்டாய். நானும் போராடிட்டேன். நான் என்ன பண்ணாட்டு போராடிட்டேன். என்ன பண்ணாரு, போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை. அப்ப போராடின பண்ண ஓட்டத்தை நம்ம எல்லாம் ஓடி போயிட்டாங்கல்ல. எங்க போயிட்டாங்க அவங்க? எல்லாரும் ஓடி போயிட்டாங்கல்ல. ஆனால் பவுல் வாழ்க்கை சொல்லுகிறார், அதனால்தான் அவர்கிட்ட வந்து விசேஷமான காரியத்தெல்லாம் அவர் மூலமாக சபைகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கார். கூட இருந்தாங்க இல்லைங்களா சீஷர்கள், அவருக்கெல்லாம் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அதிகமான புத்தகத்தை யார் எழுதியிருக்கிறது? பவுல் எழுதியிருக்கிறாங்க. கூடவே இருந்தாங்க, கண்டாங்க. அவங்க வந்து நீங்க பேதுருவும் யோவானும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய புதிய ஏற்பாட்டில் வந்து பேதுருவின் புத்தகம் யோவானின் புத்தகம் இல்லை, அதில் சொல்லுவாங்க பார்த்ததை, நாங்கள் கண்டதை, நாங்கள் தொட்டதை. அதுக்கு நாங்கள் பார்த்ததை, நாங்கள் கண்டதை, நாங்கள் தொட்டதை குறித்து பேசணுன்றார். இவர் பார்க்கல, ஆனால் சொல்ற சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல, போராடினேன் ஓட்டத்தை. பார்த்தவங்களை விட தரிசனமாய் கண்ட 3 வருஷம் பார்த்து இவ்வளவு பண்ணவங்களை விட வேதத்துல வந்து பவுலுடைய அந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற புத்தகங்கள் ஏராளமாய் கர்த்தர் பேசியிருக்கிறார். இன்னைக்கு திருச்சபை ஒழுங்கெல்லாம் யார் மூலமாய் பேசப்பட்டது? பவுலின் மூலமாக தான் பேசப்பட்டது. காரணம் என்ன? தேவனை தனக்குள் உணர ஆரம்பித்து விட்டார். பலவீனங்கள் எல்லாம் பேசுகிறார். ஆனா பண்ணுங்க, ரோமன்ல பாத்தீங்கன்னா பலவீனங்களை குறித்து பேசுகிறார்.
நிர்பந்தமானவன், எனக்குள்ள 2 பிரமாணம் இருக்கு, வீக்கெல்லாம் சொல்றார். படிப்படி என்ன செய்யறவர் மாறிக்கொண்டே வருகிறார். ஆனா சீஷர்கள் வாழ்க்கையில் பார்க்கும்போது படிப்படியா குறைஞ்சிட்டே வராங்க. என்ன பண்ணாங்க? அக்கறைக்கு போகும்போது ஒண்ணா வந்தாங்க, சொந்த ஊருக்கு போகும்போது ஒண்ணா வந்தாங்க, அங்க சிறு அறையும்படியாய் போகும்போது என்ன பண்ணிட்டாங்க? ஒருத்தரும் இல்லை. போக போக என்ன பண்ணணுமோ வளரணும் தவிர தேடிட்டு வராங்க. ஆனால் பவுல் என்ன செய்கிறார்? படிப்படியை வளர்ந்து சொல்லுகிறார், போராடு, நானும் போராடினேன், ஓட்டத்தை சொல்வது மாத்திரமல்ல. அவர் என்ன லெவல் மாறிட்டே வரும். நம்ம லெவல் பண்ண போக போக என்ன பண்ணுவீங்க? வளர்ச்சி வளரணும். அப்படியே வரும் போற என்ன பண்ணுங்க, முடிச்சுட்டு என்ன பண்றோம்? வளரணும். அன்புல வளரணும், தாழ்மையில வளரணும், பொறுமையில வளரணும், சமாதானத்துல வளரணும். நம்முடைய கிரியைகள் எல்லாம் வளர்ந்துகிட்டே வரணும். நாள் போக போக கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வளர்ச்சியை நீங்க உணரணும். உங்களை பார்க்கணும், நினைக்கணும், நல்லா அவங்க வளர்ந்துருக்கிறாங்கன்னு சொல்றது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு. இதுல எந்த தடைகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அவெல்லாம் கூட போயிருந்தா அவருக்கு அது யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க பின்னாடி அவர் அந்த ஜனங்களை எப்படி இறங்கி நல்லா பேசுறாரு கத்து தெரியும் அவருக்கு. அதனாலதான் ஆண்டவருடைய அன்பை நம்ம சுவைக்கணும். அதுக்கு நம்ம அவருடைய அன்பு தெரியாமையே நம்முடைய காலங்கள் வீணா போயிட்டு நம்ம பெருமையா நம்ம அவர் கிறிஸ்தவன். அதுக்கு நாம் கிறிஸ்தவன் என்பது அடுத்த மாசம் காமிக்க போறோம் இல்லைங்களா? எப்போ காமிக்க போறோம்? கிறிஸ்துமஸ் காமிக்க போறீங்க. கிறிஸ்தவன், கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதுன்ற மாதிரி என்ன அசால்ட்டாக எங்க வீட்டை பாரு ஸ்டார் இருக்குமா எல்லாம் பண்ணுது. அதுவல்ல கிறிஸ்தவன். அவருக்காக கடைசி வரைக்கும் ஓடுவதுதான் கிறிஸ்தவன். அவருக்காக தியாகம் செய்வதுதான் கிறிஸ்தவன். அவர் மூலமாக அவரை கொண்டு நான் அனைவரை மீட்கும்படியாக வாழ்வதுதான் கிறிஸ்தவம். மற்றவரை தேவனுக்குள் ஆதாயப்படுவதுதான் கிறிஸ்தவம். பவுல் ஆதாயப்படுத்துகிறார். அநேக திருச்சபைகளுக்கெல்லாம் கடந்து போகிறார், அநேக ஊர்களுக்கெல்லாம் கடந்து போகிறார், தேசம் தாண்டி கடந்து போகிறார். வளர்ச்சி எதிர்த்து வந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை சீஷர்களை சிறையில் அடைக்கும்படியாக எழுதி கொண்டு வந்த மனுஷன் அவர். தரிசனத்தின் மூலமாக என்ன தரிசனத்தை பார்க்கிறார்? துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லும் போது அந்த துன்பத்தினுடைய வேதனையை பார்க்க. அது வரைக்கும் சீசர்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியல என்ன துன்பம் அவளுக்கு காட்டி கொடுத்து ஒரு பெருசா தோணல. மறுதளித்துலாம் ஒரு பெருசா தோணல, ஓடி போனலாம் பெருசா தோணல. அந்த துன்பத்தை அத்தனையும் யார்கிட்ட சொல்றாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். எனக்குள்ள என்ன இருக்கப்போ? எனக்கு இருக்கு. நீ செய்கிற காரியம் எனக்கு எதிரை கொடுக்கிறது. எடுத்து நான் வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் படி. 9ஆம் அதிகாரம் 7 வாசிப்பாங்க. அவனுடன் கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை 9ஆம் அதிகாரம் 3-4 வாசி ப்ளீஸ். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபத்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு. நீ துன்பப்படுத்துகிற இயேசு. அப்படியானால் ஒரு மனிதன் மூலமாக ஒரு என்ன வருகிறது? துன்பமும் துக்கமும் வருகிறது. நாம் துன்பப்படுத்துகிறோமா, துக்கப்படுத்துகிறோமா, இல்லாவிட்டால் தேவனை மகிழ்ச்சிப்படுத்துகிறோமா? அதனால தான் சிறப்பாக முடிக்கிறார். அப்போ இந்த துன்பத்தெல்லாம் என்ன பண்ணுங்க, கண்ணதற்கு அவர் என்ன பண்ணுங்க, சீசர்கிட்ட பார்த்துருக்கிறார் இல்லைங்களா? அப்போ அவருக்குள்ள என்ன இருக்கு? ஒரு பெயின் இருக்குதான். நீ துன்பப்படுத்தின யோசிச்சு பாருங்க. துன்பம்னா அதுங்க ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை. அது கொஞ்சம் ஆங்கிலம் ப்ளீஸ் சீக்கிரம் படிக்க முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம்
Who are you, Lord? Saul asked. I am Jesus, whom you are persecuting, he replied. துக்கப்படுறது துக்கம் அதுக்கு நோவடிக்கிறாங்க அதுக்கு பனிஷ்மெண்ட் அதுக்கு என்ன பண்ணுறாங்க வலிக்குது அவருக்கு என்னதுக்கு பனிஷ்மெண்டாக இருக்கும் வலிக்கும் வலிக்காது நம்ம செய்வது வலிக்கிறது அவருக்கு நாம் செய்வது நடைமுறையில் வந்து ப்ராக்டிக்கலாக என்னென்னமா செய்கிறோமோ அதெல்லாம் வலிக்கிறது தெரியுங்களா நமக்கு மாத்திரம் வலி இல்லைங்க அவருக்கும் எப்போது வலிக்கிறது சிலுவையில் அறையப்பட்ட வலியை விட உயிர்த்தெழுந்த பிற்பாடு வலிக்கிறது யோசிச்சு பாருங்க சில அறையப்பட்ட வலி கூட பெரிய வலி இல்லை அவருக்கு அதுக்கு அந்த வலியை விட எந்த வலி வலிக்கிறது நான் செய்கிற செயல் தான் வலிக்கிறது உயிர்த்தெழுந்த பிற்பாடு சொல்லுகிறாங்க உயிர்த்தெழுந்த பிற்பாடு தான் தரிசனத்தின் மூலமாக வானத்தில் ஒரு சத்தம் வருகிறது நீ துன்பப்படுத்துகிற ஆமா அந்த வலியை விட நான் என் வாழ்க்கையில் செய்கிற வழிதான் அவருக்கு அதிகமாக வலிக்கிறது அப்போ அவருக்கு நம்ம செய்வது வலிக்கவும் செய்யும் புரிஞ்சுக்கிட்டீங்களா வலிக்கவும் இத்தனை வருஷமா வரும் நமக்குள்ள ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா வலிக்கவும் வலிக்காதா அவருக்கு ஒரு தியாகம் இல்லைன்னா வலிக்கவும் வலிக்காதா ஒரு மாற்றம் இல்லைன்னா வலிக்கவும் வலிக்காதா ஸ்டில் அப்படியே இருக்கிறதுனா எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் பல வருஷமா இருக்கிற ஒரு முன்னுக்கு ஒரு முன்னேற்றம் நமக்குள்ள இருக்கிறதா இல்லை அந்த துன்பத்தின் வலியை கேட்டதுனால்தான் அவர் வந்து அதை யோசிச்சு தான் என்ன பண்றாருன்னா அவருடைய ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக ஒரு வளர்ச்சி வருகிறது யாருடைய ஓட்டம் பவுலுடைய ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ந்துகிட்டே வராங்க கடைசியில் என்ன சொல்லிட்டாருன்னா படிச்சுட்டீங்களா படிக்க முடிச்சதா 2 தீமோத்தேயு 4:17 நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து 6 வாசிங்க ப்ளீஸ் ஏனென்றால் படிக்குமா ஏனென்றால் நான் இப்பொழுதே இல்ல நான் 6 வாசிங்க 4:6 2 தீமோத்தேயு 4:12 ஆமாம் படி தேகத்தை விட்டு பிரியும் அதற்கு 2 தீமோத்தேயு 6:12 படிச்சீங்களா அதுக்கு முன் வசனம் படிங்க ப்ளீஸ் 6ஆம் அதிகாரம் சாரி 4ஆம் அதிகாரம் 7 வாசிங்க இல்லையா 6 வாசிங்க நல்ல போராட்டத்தை போராடி அதுக்கு முன் வசனம் ஏனென்றால் நான் இப்பொழுதே பாடுபடியாக வாழ்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் எது வரைக்கும் போராடுறது இல்ல மூச்சு போற வரைக்கும் போராடுறது நம்ம எது வரைக்கும் போராடுறது நம்ம என்ன பண்ணணும் எது வரைக்கும் போராடணும் கடைசி மூச்சு போதுன்னா இயேசுன்னு தான் போகணும் அது வரைக்கும் அவரோடு தான் வாழணும் ஆமென் சொல்லுங்க அதுக்கு எதுவும் தடை வரவே கூடாது அதுக்கு இன்றைக்கும் நான் மூச்சு போவதற்கான வாய்ப்பு இருக்கு பயம் என்னையோ நம்ம போகணும் சொல்லுங்க பாருங்க நல்லா நடந்து போறாங்க பட்டு ஆக்கள் பட்டு போயிட்டா இல்லைங்களா நம்ம ஆட்கள் எவ்வளவு பட்டு போயிருக்காங்க இல்லைங்களா அது போல நம்ம ஒரு நாளைக்கு என்ன அப்படி பயப்படுறீங்க ஜீவன் போவதற்கான வாய்ப்பு வருமா வராதா இதுக்கு சாவனா அதை ஏற்றுக்கணும் இல்லை ஜீவன் செயலாக பண்ணுறது ஜீவன் அதுக்கு சாவுக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும் அதுக்கு சாவா நீங்க சாவுங்க நீங்க இதுக்கு தேகத்தை விட்டு சரீரம் போக முடியாத பானபடியாக வாக்க போகிற அந்த கடைசி சொல்ற அதை முடிக்க போறது நல்லா தெரிந்தவருக்கு போராடினேன் ஓட்டத்தை முடிச்சேன் காத்துக்கொண்ட அந்த இடர்களுக்கு இதுதான் வந்து சிறப்பானது அப்போ நம்ம வாழ்க்கையில வந்து இதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தினா கண்டினியூவா நம்ம என்ன பண்ணோம் அவரோட கூட ஐக்கியம் தான் பண்ண முடியாது இல்லைங்க இந்த வருஷம் விட்டுருக்கு அடுத்த வருஷம் பார்த்துக்கிறேன் அடுத்த வருஷம் என்ன பண்ண போறேன் நான் இந்த வருஷம் விட்டுருக்கு அடுத்த வருஷம் என்ன கிடைக்க போறேன் என்ன இப்படிலாம் பேசுறாரு நம்ம வயசான இப்படிதான் பேசலாம் சொல்லுங்க சேகத்தை விட்டு போற வரைக்கும் போராடி ஓட்டத்தை முடிக்கிறார் அங்க என்ன பண்ணங்க போராடுறாரு யாருமே காணுங்க போராடி இயேசு கிறிஸ்து போகிறார் சிலுவை இயேசு கிறிஸ்து போகிறார் ஒரு முத்தத்தினால் காட்டி கொடுத்து போய்விட்டா கூட யாருமே எல்லாரும் ஓடி போயிட்டாங்க ஒரு வாலிய பையன் வரான் அவன் ஏதாவது சவுண்ட் பண்ண மாதிரி அவனா பண்ணிட்டாங்க துண்ட காணும் நம்ம என்ன பண்ற இன்னைக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க என்னை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன் சொல்லுங்க உங்களை நீங்க ஆராய்ச்சி பாருங்க உங்க லெவல்
ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த லெவல்ல இருக்குது? விட்டு கொடுத்து தான் வாழும். இயேசுவுக்காக விட்டு கொடுக்க வேண்டியதை விட்டு கொடுத்து தான் இல்லைங்க, அது கிடையாது. அது வந்து ஒரு தியாகங்கள் என்ன கிடையாது. மகனை விட்டு கொடுத்துட்டாருங்களா? அப்புறம் மகனை கொடுத்துட்டார், அதுக்கு தகவலையே கொடுத்துட்டாருங்க, வெட்ட போயிட்டார் அவர். நம்ம வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது? பாவனை தான் இருக்கக்கூடாது. என்ன கூடாதுங்க? முத்தம் என்ன பண்ண முத்தம் கொடுக்குற மாதிரி கொடுத்து என்ன பண்றாரு? யோசிச்சு பாருங்க, என்ன மனுஷன் முத்தத்திலே அவர் காட்டி கொடுக்கணும். அதாவது முத்தத்தினாலே காட்டி கொடுத்து அன்பை வந்து இப்படியா காட்டுறது? வாழ்க்கையில் உண்மையா அன்பு கூறுவோம், உறுதியாக அன்பு கூறுவோம், தாகத்தோடு அன்பு கூறுவோம், ஆசையோடு அன்பு கூறுவோம், தியாகத்தோடு அன்பு கூறுவோம். அந்த அன்புதான் நம் வாழ்க்கையில் ஓட்டத்தை முடிக்க முடியும். அன்புக்காக தான் ஏங்குறார். அதாவது எதுக்கு ஏங்குறாரு? அன்புக்காக தான் ஏங்குறார். அந்த அனுபவத்தில் போக முடியாது. நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாம் தியானித்தோம். எங்கள் மேல் எவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. எங்களுக்காக இயற்கை கூட சாதனை மாற்றுவது தேவன் அப்பா. இதோ நாங்கள் பெரிய ஒரு மழை சீற்றங்கள் எங்கள் பட்டணத்தை சூழ்ந்திருந்தாலும் கூட எங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்க. உங்களை பாட வச்சீங்க, உங்களை துதிக்க வச்சீங்க. உங்களுடைய ஆழமான சத்தியத்தை நாங்கள் கேட்டோம் அப்பா. நாங்கள் கிறிஸ்துவுக்குரிய தன்மையுள்ள மக்களை மாறணும். எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் தேவன் அழைக்கவில்லை, எங்கள் மேல நம்பிக்கை வச்சு அழைச்சிருக்கிறீங்க. அதற்கை சோதரம் அப்பா. பங்கேற்ற ஒரு தேவ ஜனங்களுக்கு சோதரம். அந்தவரே, மழையினால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதபடிக்கு, பிள்ளைகளுக்கு எந்த விதமான பலவீனங்கள் வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாழ்விலே இன்னும் இருக்கின்ற கடைசி மாதத்திலும் கூட நாங்கள் தேவனுக்கென்று இன்னும் ஆழமாய் வாழ உதவி செய்து ஆசீர்வதிக்க எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். இந்த கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.